நீங்க அதை தடுங்க பார்க்கலாம். உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன். அப்ப நான் மறு உலகத்துல வந்து பாக்குறேன். ஆல்ரைட், சரண்டர் ஆறேன். உன்னை இருன்னு சொன்னல தோர், நீ எங்க வந்திருக்க? வாய் மூடு. உனக்கு ஒரு வேலை கொடுத்தோம்ல, அதை பண்ணு. ஓடுன்னு இப்ப எங்க இருக்காரு? போய் தொலைஞ்சேன்னு நினைச்சேன், திரும்பி வந்துட்டியே. நீ இல்லாம எல்லாம் நல்லாவே இருந்தது. ஆஸ்கார்ட் சந்தோஷமா இருந்தது. நீ வந்து நாசம் பண்ணிட்ட. அவங்களையே அப்பா எங்க? கேட்டு அவரை மேல அனுப்பிட்டியா? நீ கேட்டது கிடைச்சிடுச்சு இல்ல, நிம்மதியா இருக்கணும் தானே ஆசைப்பட்ட. ஓகே, அப்பா இருக்கிற இடம் இப்ப எனக்கு தெரியும். அப்பாவை நான் சத்தியமா இங்கதான் விட்டேன். அப்பாவை இந்த பிளாட்ஃபாரத்துல ஒட்டியா இல்ல இடிக்கிற அந்த கட்டடத்துல ஒட்டியா? நல்லா பிளான் பண்ணிருக்க. அப்பா விட்டது இப்ப எப்படி தெரியும்? நான் மந்திரவாதியா எதிர்காலத்தை பார்க்க. சரி, அப்பயே அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. இதுக்கெல்லாம் உயிரோட இருக்கிறத என்னால நம்ப முடியல. ஏன்னா நான் கண்ணால பார்த்தனே. உனக்காக நான் வருத்தப்பட்டேன், கண்ணீர் எனக்கு ஒரு விட்டேன். பெரிய கௌரவம். கேளு கேளு, உங்களோட சேர்ந்து நாங்க ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஓ கண்டிப்பா. அப்பா எங்க இருக்காருன்னு தேடி பாரு. ஜெயின் உங்களை கட்டி விட்டுட்ட போல இருக்கு. அவ ஒன்னும் கட்டி விடல, ரெண்டு பேரும் சேர்ந்து கலந்துட்டோம். என்னது, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இத நான் பண்ணல. லோகி, தோர் ஓடினோட மகன். இடி மின்னல் தேவன். அந்த கொடை நீ அங்க கீழே வச்சிடலாம். அப்போ இங்க மந்திரவாதிகள்லாம் இருக்கீங்க. கரெக்டா சொல்லணும்னா ஆன்மீக மாயக்கலைகளின் மகத்தான குரு. அதை அப்படியே வச்சிருக்கேன். ஓகே மகாகுரு, நீங்க யாரு, எதுக்காக என்ன வர வச்சீங்க? என் பேரு டாக்டர் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச். ஒன்ன சில கேள்விகள் கேட்கணும். வந்து உட்காரு. டீ? நான் டீ குடிக்கிறது இல்ல. சரி, வேற என்ன குடிக்கிற? டீ வேண்டாம். அதாவது வேற மண்டலங்கள்ல இருந்து இந்த பூமிக்கு அச்சுறுத்தலா வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒரு லிஸ்ட் வச்சு கண்காணிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த மாதிரி வந்தவங்கள ஒருத்தன் தான் உன் பிரதர் லோகி. அவன் விஷயத்துல கரெக்ட் தான். அப்பா அவனை எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? எங்க அப்பாவை தேடிட்டு நாங்க இங்க வந்தோம். அப்போ ஓடின் எங்க இருக்காருங்கிற தகவலை உனக்கு கொடுத்துட்டா நிச்சயமா நீங்க 3 பேரும் ஆஸ்கார்டுக்கு திரும்பி போயிடுவீங்க இல்லையா? நிச்சயமா. அப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அவர் இருக்கிற இடம் உனக்கு தெரியும்னா ஏன் என்ன கூப்பிட்டு சொல்லல? சொல்லியிருக்கலாம், ஆனா தன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு உங்க அப்பா ரொம்ப பிடிவாதமா இருந்தாரு. அதனால நான் ஒதுங்கியே இருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதோட உன்கிட்ட போனும் இல்லையே? ஆமா, என்கிட்ட ஃபோன் கிடையாது. அதுக்கு பதிலாக தான் எலக்ட்ரானிக் லெட்டர், அதான் இமெயில்னு சொல்வீங்களே, அதை அனுப்பியிருக்கலாமே. சரி, உன்கிட்ட கம்ப்யூட்டர் இருக்கா? இல்ல, எதுக்கு? ஆஹா. அது இருக்கட்டும். எங்க அப்பா எங்க இருக்கிறாருன்னு நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா அவரை கண்டுபிடிச்சு நான் எங்க இடத்துக்கு கண்டிப்பா கூட்டு போயிடுவேன். அவரு இப்போ நார்வேல இருக்காரு. இந்த மந்திரங்களுக்கு அநேகமா ஆஸ்கார்டியன் மாடிஃபிகேஷன் ஏதாவது தேவைப்படுமான்னு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நோ, எங்களுக்கு தேவையில்லை. இப்படி பண்றத முதல்ல நிறுத்துறியா? எனக்கு உன்னோட தலைமுடியில ஒரு முடியை தர முடியுமா? என் தலையில அவ்வளவு சுலபமா யாரும் கை வைக்கிறத நான் அலோ பண்ண மாட்டேன்.